ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெக்ஸ் மேஜிக் வித் அர்ஷன்னு ஒரு புது சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலில் ஃபஸ்ட் டைமாக க்யூபை பற்றி நாங்கள் போகிறோம். சரி, தொணத்தொன்னு பேசிகிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளார போகலாம். நம்மள்கிட்ட க்யூப்லேயே நிறைய க்யூப் இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட 2 3 சைட் க்யூபும் ஒரு 4 சைட் க்யூபும் இருக்குது. முதல்ல நம்ம இது கற்றுக்க அடுத்து முடிக்கிறேன். ஃபஸ்ட் நான் இதை கலைச்சிட்டு எப்படி நான் சேர்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல நான் கலைச்சி நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நான் சேர்க்குறேன்னு சொல்லிட்டேன். கடைசியாக இப்போ நம்மளால சேர்த்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கேருந்து சேர்த்துட்டோம். அடுத்தது இங்கேயும் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லேயரும் சேர்த்துட்டோம். நம்ம செகண்ட் லேயர் சேர்க்கலாம். செகண்ட் லைஃப்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த லாஸ்ட் லேயர் சால்வ் பண்ணுறோம். எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அது நம்ம இதுக்கு 4 ஃபார்முலா இருக்குது. இது எப்படி நம்ம என்னென்ன 4 ஃபார்முலா நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணால் சொல்ல நான்
நல்லா வந்து கலச்சிக்கிறேன். இப்போ நல்லா வந்து கழிச்சாச்சு. இதனால நம்மளுக்கு வந்து 4 ஃபார்முலா இருக்குது. 4 ஃபார்முலாவில் நம்மளுக்கு மேல் ஃபார்முலாவில் ஒரு ஃபார்முலா போயிடும். அப்புறம் கீழே தான் நம்மளுக்கு 3 ஃபார்முலா தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உங்களுக்கு சேர்க்க தெரிஞ்சாலும் சரி சேர்க்க தெரிஞ்சாலும் சரி நீங்கள் ஏதாவது ஒரு கலர் வந்து நினச்சிக்கங்க. க்யூப்பில் இருக்கிற கலரு இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒயிட்டே நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னா இந்த சென்டரில் உள்ள பீஸ் மட்டும் மாறாது. மாறல, நான் நிறைய வாட்டி கலக்கிறேன், மாறல. ஸோ சென்டரோட பீஸ் வந்து மாறாது. அப்போ நீங்கள் ஒயிட் நினச்சிங்கன்னா இதுதான் உங்களோட ஒயிட்டோட பிளேஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலானா நம்ம ஓடி பிடிச்சி விளையாடுற ஃபார்முலா. அதுக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டை நம்ம முதல்ல மேலே சேர்க்கணும். அதுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணியே சேர்க்க முடியுமான்னு பார்ப்போம். அது சேர்க்கலாம். முதல்ல நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணுறோம், சேர்ந்துருச்சு. அடுத்து நம்ம திரும்பி ரொட்டேட் பண்ணி பார்ப்போம், சேர்ந்துருச்சு. இப்போது நம்மளுக்கு இந்த 4 கார்னர் கவர் ஆகிட்டு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எல்லோவும் இந்த ஒயிட்டும் இங்கே போகுது. அதனால் இப்போ இது ரைட் சைடில் இருக்குன்னா இது நம்ம லெஃப்ட் சைடில் மறைச்சி வச்சுட்டு இது கீழே கொண்டு வந்துட்டு இப்போ மறைச்சி வச்சா நம்ம வெளில கொண்டு வந்து மேலே சேர்ந்துருச்சா. அடுத்து நம்மளுக்கு சென்டரில் உள்ளது இங்கே சேரப்போகுது. இதுக்கு வந்து நம்ம எங்கே வேணால் மறைச்சிக்கலாம், ரைட் ஆர் லெஃப்ட். இப்போ எனக்கு வந்து லெஃப்ட்டு ஈஸியாக இருக்கணும், லெஃப்ட்டில் நான் வந்து ஒழிச்சு வைக்கிறேன். ஒழிச்சு வச்சு நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட் வந்து அப்போ இங்கே தானே போகும். ஆனால் இங்கே ஆல்ரெடி ஒயிட் இருக்குல்ல, ஆனால் நம்ம சுற்றுறோம். இப்போ இந்த ஒயிட் இங்கே வந்துடும். அதனால் நம்ம இப்படி உரம் கட்டுறோம், இதை இப்படி இறக்குறோம். அடுத்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணி மேலே சேர்த்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே சேர்த்து வச்சு இப்போ அடுத்து நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே ரெட் இருக்கா, இங்கே ரெட்டு ஜாயிண்ட் இருக்குது. இதே மாதிரி 2 கலர் ஜாயின் ஆகணும். நான் உங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே ஜாயின் ஆகும். ஸோ இதை நம்ம வச்சுட்டு இந்த பாட்டம் மட்டும் நம்ம வந்து கழிச்சிக்கலாம். சென்ட்ரல் உள்ள இப்போ மேலே தூக்கிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஒயிட் கலெக்ஷன் கலரப்படாங்க. இப்போ இங்கே வந்து ஒயிட்டு கீழே வந்து என்ன இருக்குது, ஆரஞ்சு. இப்போ நம்ம அந்த ஆரஞ்சு கலர் கிட்ட கொண்டு போய் வைக்கிறோம். இப்போ இந்த ஆரஞ்சை வந்து நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். அதுக்கு நம்ம ரைட் ஆர் லெஃப்ட் ஃபார்முலா. அதுக்கு நம்ம இங்கேருந்து ஓரம் கொண்டு போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு மேலே தூக்கிறோம். பாருங்கள், ஆரஞ்சு வந்துருக்கா. அடுத்து நம்மளுக்கு இன்னொரு க்ரீன், இங்கே இன்னொரு ஒயிட் இருக்குது. ஒயிட்டு கீழே க்ரீன் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இருந்த இடத்துல தான் இருக்குது. இங்கே க்ரீனுக்கு மேலே தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஆனால் நம்ம ரைட் ஆர் லெஃப்ட் அதுதான். பாருங்கள், க்ரீன் சேர்த்துச்சா. அடுத்து இங்கே ஒரு ஒயிட் இருக்குது. ஒயிட்டு கீழே வந்து ப்ளூ இருக்குது. ப்ளூ இங்கே இருக்குது. நம்ம ரைட் ஆர் லெஃப்ட் அது மட்டும் நம்ம மனசு வச்சு பண்ணிக்கணும். பாருங்கள், எல்லா சைடும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி 2 கலர் வந்து சேர்ந்துடும். அடுத்து நம்ம வந்து இங்கே ஆரஞ்சு இருக்கா, அதே மாதிரி நம்ம இங்கே 2த்தையும் ஆரஞ்சு சேர்க்க போகிறோம். இது பேர் தான் டீ ஃபார்முலா. அது நம்மளால் ஆரஞ்சு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இங்கே ஆரஞ்சு வந்து இல்லை, அதனால் நம்ம இதை கலைச்சிக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஒயிட் இருக்குது. ஒயிட்டு கீழே என்ன இருக்குது, ரெட் இருக்குது. அப்போ ரெட்டு கிட்டே நம்ம கொண்டு போகணும். அப்போ இந்த ஒயிட் வந்து இங்கே வரணும், இந்த கீழே உள்ள ரெட்டு இங்கே வந்துடும். அதுக்கு நம்ம இப்போ ரைட்டில் இருக்குன்னா நம்ம லெஃப்ட்டில் மறைச்சி வச்சுட்டு ரைட்டை கீழே கொண்டு வந்துட்டு திரும்பி நம்ம ஜாயின் பண்ணிவிட்டா இங்கே வந்துருச்சு. அடுத்தது நம்ம கீழே வந்து இங்கே வந்து ஒரு ஒயிட் இருக்குது. ஒயிட்டு கீழே க்ரீன் இருக்குது. க்ரீனுக்கு நம்ம எதிராக நம்ம கொண்டு வைப்போம். இப்போது இந்த ஒயிட் இங்கே வரப்போகுது, இந்த க்ரீன் இங்கே போகுது. அதுக்கு நம்ம லெஃப்ட்டில் இருக்குது, நம்ம ரைட்டில் மறைச்சி வச்சுட்டு இதை கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளுக்கு எல்லா சைடுமே ஜாயின் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு இந்த சைடு ஜாயின் ஆகிடும். அப்போ நம்ம திரும்பி அதை கலைச்சிடணும். ஒயிட்டு கீழே என்ன இருக்குது, ப்ளூ இருக்குது. ப்ளூ வந்து இங்கே இருக்குது, இங்கே போகுது. ஸோ நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே இன்னொரு ஒயிட் இருக்குது. ஒயிட்டு கீழே ரெட் இருக்குது. ரெட்டுக்கு நேராக நம்ம கொண்டு போவோம். மேலே ஜாயின் ஆகிட்டு இங்கே பாருங்க, ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஜாயின் ஆகிட்டு. அடுத்து நம்ம செகண்ட் லேயர் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் கீழே மட்டும் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு கீழே வந்து ஆரஞ்சு இல்லைனா நம்மளுக்கு கீழே வந்து ஏதாவது கலர். இப்போ இங்கே பாருங்க, ரெட்டு வந்துருக்கு. நம்ம இந்த ரெட்டு கிட்ட கொண்டு போய் வைப்போம். ரெட்டு இது வந்து ரெட்டு கீழேனா க்ரீன் இருக்குது. க்ரீனு ரெட்டுக்கு ஆப்போசிட் க்ரீன். ஸோ இந்த க்ரீன் வந்து இங்கே போகும்போது இந்த ரெட்டு வந்து இங்கே வரப்போகுது. அதுக்கு நம்ம இந்த ரெட்டை வந்து சென்டரில் இருக்கான லெஃப்ட் ஆர் ரைட். இப்போ நம்ம ரைட்டில் இந்த க்ரீன் வந்து லெஃப்ட்டில் போகிறதுனால நம்ம ரைட்டில் மறைச்சி வச்சுட்டு இதை கீழே எடுத்து இதை நம்ம வந்து கலைச்சிக்குவோம். இப்போ வந்து இங்கே இருக்கா, இதை நம்ம ஓரம் கட்டி நம்ம ஐடென்டிஃபை ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், சேர்ந்துருச்சா. அடுத்து நம்ம திரும்பியும் நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் இங்கே வந்து ப்ளூவும் ரெட்டும் இருக்குது. ப்ளூ இங்கே வரப்போகுது, ரெட்டு இங்கே போகுது. அதுக்கு நம்ம இது வந்து ரெட்டு வந்து லெஃப்ட் சைடு போகிறனால ரைட் சைடு மறைச்சி வைக்கிறோம். லெஃப்ட் சைடை கொண்டு வரோம், நம்ம கலைக்கிறோம். கலைச்சிட்டு பாருங்கள், கீழே இருக்கும். அதை நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு சேர்ந்துருச்சா. அடுத்து நம்ம கீழே வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். க்ரீன் வந்து வந்திருக்கு, ஆரஞ்சு வந்து வந்திருக்கு. ஆரஞ்சுக்கு கீழே வந்து ப்ளூ இருக்குது. அப்போ இதோட ஆப்போசிட் சைடு இது.
பாருங்கள் அதே மாதிரி தான், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஓகேவா? நம்ம திரும்பி வேறு ஏதாவது ஜாயின் பண்ணலாம். இங்கே பாருங்க க்ரீன் வந்து இப்போ நம்ம ஓரம் கட்டுறோம், லெஃப்ட் இறக்கிட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணிட்டு கலக்கிறோமா, இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டு அங்கே செகண்ட் லேயர் ஃபுல்லாக நம்ம வந்து சால்வ் ஆயிடும். அடுத்து நம்ம லாஸ்ட் லேயர் தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து கீழே வந்து இந்த மாதிரி எல் ஃபார்முலா வரணும். சரி, அதாவது இந்த எல் சிம்பிள் மாதிரி வரணும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கும் ஆல்ரெடி வந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு வரணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து இதை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜே ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம முதல்ல ரைட் சைடு உள்ளதை கீழே இறக்கிட்டு இதை ஓரம் தள்ளிட்டு இப்போ பின்னாடி உள்ளதை நம்ம கீழே இறக்கிட்டு இப்போ இங்கே ஓரம் தள்ளினால ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஓரம் தள்ளினா தான் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பேக் சைடை அதை நம்ம மேலே அப் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து இதாக ஜே ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வரலன்னா நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்தே போடுங்க, போட்டிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். அப்போ நம்ம 2வது வாட்டி போட்டால் ப்ளஸ் மாதிரி வந்துடும். நம்ம போடுறோம் பாருங்கள், ப்ளஸ் வந்துடுச்சா? இப்போ ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்மளால் பாட்டமில் சேர்க்க முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு எல்லா சைடுமே இங்கே இப்போ க்ரீன்னா இங்கே க்ரீன் வரணும், இங்கே ரெட்டுன்னா இங்கே ரெட் வரணும், இங்கே ப்ளூனா இங்கே ப்ளூ வரணும், இங்கே ஆரஞ்சுனா இங்கே ஆரஞ்சு. ஆனால் நம்மளுக்கு 2 கலர் சேர்ந்துருக்கு, இங்கே 2 கலர் சேரல. அப்போ நம்ம என்ன பண்ணால் அதுக்கு சேர்க்கணும், கார்னர் ஃபார்மில் இப்போ நம்ம போகிறோம். இறக்குறோம் 1. இப்போ ரைட் சைடு தான் நம்ம எப்போதுமே இருக்கணும். ரைட் சைடு 1 2 மேலே தூக்கணும். லாஸ்ட்டாக 3வது வாட்டி திருப்பிட்டு இதை டவுன் பண்ணிவிட்டு இதை நம்ம அப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு எனக்கு ஒரே ஒரு அட்டம்ப்டில் எனக்கு வந்து கீழே எல்லா கலருமே சேர்ந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு செய்யலைன்னா நீங்கள் அது வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அடுத்து நம்மளை வந்து எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம வந்து கார்னர்ஸ் தான் சேர்க்க போகிறோம். கார்னர்ஸ் வந்து நம்ம கரெக்டான காயினான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள் எல்லோக்கு எல்லோ இருக்குது, ஆனால் இங்கே ப்ளூ இங்கே இருக்குது, ஆரஞ்சு இங்கே தப்பான காயின். அது வந்து திரும்பி பண்ணணும். இப்போ நம்ம எல் ஃபார்முலா போட போகிறோம். அது வந்து எப்படின்னா அது கீழே இருக்கணும், அது இப்படி கலக்கணும், இப்படி கலக்கணும், ஒன்று நடக்கணும். இப்போ இதுவும் தப்பான காயின், திரும்பி பண்ணணும். இது தப்பான காயின், திரும்பி நம்ம எல் ஃபார்முலா இறக்குறோம். இப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும், இப்படி கொண்டு வரணும், நாளைக்கு கொண்டு இது ஜாயின் நாளைக்கு. இப்போ இது தப்பான காயின், திரும்பி பண்ணணும். வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து இப்போ கரெக்டான காயினாக இருக்குது. ஆரஞ்சு இங்கே போயிடும், எல்லோ இங்கே வந்துடும், ப்ளூ இங்கே வந்துடும். இப்போ கரெக்டான காயினாக இருக்குது. இப்போ நம்ம கார்னர் ஃபார்முலாவை போடணும். ரைட் சைடு போட போகிறோம். 1 2 வளர்த்துக்கணும். ஸோ இது கீழே இருக்குது. இப்போ வந்து நம்ம திரும்பியும் இதே லெஃப்ட் சைடில் போடணும். பாருங்கள் ஜாயின் ஆகிட்டா. அதே மாதிரி இது கரெக்டான காயின். இப்போ திரும்பி கார்னர் ஃபார்முலா ரைட்டில் போடணும். இப்போ திரும்பி லெஃப்ட்டில் போடணும் கார்னர் ஃபார்முலாவே. நமக்கு இன்னும் ஜாயின் ஆகலை, திரும்பி ரைட்டில் போடுவோம் கார்னர் ஃபார்முலா. அது வர வரைக்கும் போடுவோம். ஓகே, நம்ம திரும்பி இப்போ லெஃப்ட்டில் போடுவோம். ஓகேவா? போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சாகும். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள்.